இன்னைக்கு வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு கதம்ப சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது வதக்கு சட்னின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இட்லி தான் பண்ணி இதை வச்சுருக்கேன். நீங்கள் தோசை, முருவலா போட்டு அதுக்கு தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் இட்லிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி. வெல்கம் டு மேக் ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விழுந்து பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் சில் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை மல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தோல் உளுந்தது, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. ஓகே, நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் காரம் எப்படி சாப்பிடுவீங்க பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் 1 by 1 வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் 3ஐயும் ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போது இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ரொம்ப விட்டிங்க அப்படின்னா கருகி போயிடும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி விட்டு அரைச்சாதாங்க சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெங்காயம் வதங்கிறதுக்காக சட்னிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். அளவுக்கு வதங்கினா போது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து நம்ம வந்து கருவேப்பிலை மல்லி, தேங்காய், இஞ்சி எல்லாத்தையும் ஒரு சேர சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி போட்டோம் அப்படின்னா இஞ்சோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சட்னிக்கு. இது பொங்கலை கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னி பாருங்கள் எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறமா 1 by 1 அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க மிளகாய், கடலைப்பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து அரைச்சிடலாம். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். இது ரொம்ப சட்னி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் துவையல் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே புளிப்புக்கு தக்காளி 2 பழமாக போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, நான் தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். இப்போது நான் சட்னி வதக்கின பாத்திரத்தில் லைட்டாக அந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி எப்போது நீங்க குறைந்தான் அரைக்கணும். ஓகேங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், துவையலோட கொஞ்சம் லைட்டாக தண்ணி பதத்துக்கு இருக்குது. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இல்லை இந்த மாதிரி வேணாம், சட்னி மாதிரி வேணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த ஜாரை கழுவி அதை மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். சட்னிக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வதக்கு சட்னின்னு சொல்கிற கதம்ப சட்னி ரெடிங்க. இட்லி சூடாக இருக்குது. இட்லியோட தான் அப்போ நான் இட்லிக்காக சட்னி அரைச்சேன். இட்லியோட இப்போ சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த இட்லிக்கு இந்த சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் போடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.